இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆமேன். சபைய ஊழியக்காரர் மற்றும் விசுவாசிகள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கொண்டு நாம் செய்து கொள்ள இந்த சங்கீத பகுதி ஆலோசனைக்குள் கடந்து செல்லலாம். சங்கீதமானது நமக்கு ஒரு ஆலோசனையாக கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை என்பது மனுஷனுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது வேதத்திலிருந்து நமக்கு சங்கீத பகுதியிலே தேவன் கொடுக்கிறார். எடுத்த அந்த அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கண்கள் மூடலும் பரிசுத்த ஆவியானவர் ஐஸ்வர்யவான்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாதாரண மனிதர்களுக்கும் இதை செவி கொடுங்கள் என்று நீர் அழைத்த இந்த வார்த்தையினால் நீர் எங்களோடு பேசும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவீராக. நீர் பெருகவண்டு நாங்கள் சிறுடைய இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். இங்கு சொல்லப்படுகிறது, எல்லா மனிதர்களுக்கும் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனையாக இது தெய்வன் சொல்லுகிறார். என்ன ஆலோசனை? நம்ம நினைக்கிற உலகத்தில் வாழ்கிறோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் வாழ்கிறோம் சொல்லி அதுதான் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது. அதில் 6வது வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் செல்வத்தை நம்பி தங்களுடைய திரளான ஐஸ்வர்யத்தினால் ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல முதல் வரி என்ன சொல்லப்படுகிறதுனா, தன்னுடைய செல்வத்தை பெருமை பாராட்டுகிறவர்கள். நம்ம உலகத்தில் வாழும் பொழுது பிழைக்கணும் அப்படின்னு நினைப்பு ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது ஆஸ்திகள், பொருளாதாரங்கள், பேர், புகழ், பணம், வசதி, படிப்பு இதை பெருமையாக சேகரித்து வைக்கிறது இயல்பான ஒரு சுபாவமான காணப்படுகிறது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இதெல்லாம் மனிதனுக்கு தேவைதான். ஆனா இந்த காரியத்தில் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இதெல்லாம் சம்பாரிச்சு நம்ம யாருக்கு வைக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பின்னாடி வர்றவங்களுக்காக சேகரித்து வைக்கிறோம். ஆனா தொடர்ச்சி வாசிக்கலாம் 11. இதெல்லாம் மனிதனுடைய நினைப்புகள் என்ன அப்படின்னா, நம்ம சேகரித்து வைக்கிற ஆஸ்திகள், பொருளாதாரங்கள் எல்லாமே அப்படியே நிலைச்சு அப்படியே காலகாலம் அப்படியே நிலைச்சு நிற்கும் என்று மனிதனுடைய நினைவாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நம்ம சேகரிக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம என்ன சேகரிக்கிறோம் என்பதை இதில் சுட்டி காண்பிக்கிறதுக்கு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. தொடர்ச்சி வாசிக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவங்க பேரை வச்சொல்லி இன்னாருடைய இல்லம் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஒரு தோட்டம் உருவாக்கினா அந்த தோட்டத்துக்கு ஒரு பேர், இல்லை ஒரு தெருவுக்கு ஒரு பேர், ஒரு கிராமத்துக்கு ஒரு பேர், அப்படின்னு சொல்லி ஒரு நகரத்துக்கு ஒரு பேர்னு சொல்லி அந்த ஏரியாவில் பிரபலமான ஆடுகளுடைய பேர்களை வைக்கிறோம். இதே மனிதனுடைய இயல்பான சுபாவங்கள். ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொல்லும் பொழுது வாசிக்கலாம். ஆனா இதெல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் வச்சு போனாலும் அவங்க நிலை நிற்கிறது பூமியில. அவங்க உயிரோட நாட்கள், அவங்க ஆயுசு முழுவதும் பூமியில நிலை நிற்கிறதில்லை. மனிதனுக்கு ஒரு நாள் மரணம் என்பது உண்டு. அப்போ நிச்சயமாக உண்டு. அவங்க இந்த குறிப்பிட்ட காலம் வரை அவன் நிற்கும் பொழுது அவங்க நினைக்கிறாங்க, நம்ம பேர் அழியாமல் இருக்கு, கல்வெட்டுல பேர் இருக்கு அழியாம இருக்கு, எல்லத்துல பேர் இருக்கு அழியாம இருக்கு, நகரத்துல பேர் இருக்கு, பட்டணத்துல பேர் இருக்கு, இல்ல இந்த தெருவில் பேர் இருக்கு, இதெல்லாம் நிலை நிற்கிறது என்று சொல்லி மனிதன் அது பெருமையாக மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறது. மனிதன் சாதாரண எல்லா மனிதர்களுக்கு உள்ள இயல்பான சுபாவம். தொடர்ச்சி வாசிக்கலாம். இவர்கள் எப்படிப்பட்ட அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கப்படுகிறது என்று சொல்லப்படும். அப்போ மிருகங்கள் எப்படி அழிந்து போகிறதோ அதே மாதிரி நம்ம உலகத்தில் எதையெல்லாம் சம்பாதிச்சு வைத்தாலும், பேர், புகழ், படிப்பு, அந்தஸ்து, நம்முடைய உலகத்தில் நம்ம 4 பேர் மிச்சக்கொள்ற மாதிரி நம்முடைய காரியங்கள், வாழ்க்கை எல்லாம் செயல்பட்டு இருந்தாலும் இதெல்லாம் தேவன் சொல்லுகிறா அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக காணப்படுகிறது. நித்திய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன சம்பாதிச்சு வைத்திருக்கிறோம்? இந்த உலகத்தில்
உலகத்துல சம்பாதிக்கிற எல்லா பேரும் புகழும் உலகத்துல வாழ்றவரை நமக்கு அது தேவைதான். ஆனா தேவன் இல்லை என்று சொல்லல. ஆனா இதை விட மேலான ஒரு காரியத்தை தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறா? இவ்வளவு காரியங்களை சேகரித்து வைத்திருக்கிறீங்களே, பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நீ என்ன தகுதி சேர்த்து வைத்திருக்கிறாய்? தொடர்ச்சி வாசிக்கலாம். பாருங்க, இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமா நம்ம உண்டாக்குறோம், சேகரிக்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய ஆஸ்திகளை சேர்க்கிறோம், நிறைய காரியங்களை உண்டாக்கி வைக்கிறோம், சேகரிக்கிறோம். இது ஒரு பைத்தியக்காரத்தனமா நம்ம என்ன செய்றோம்? ஓடி ஓடி சேகரித்து வைக்கிறோம். ஆனா இதெல்லாம் நிலைநிற்கும், உலகத்தில் நிலையில் இருக்கும். ஆனா நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்கு இதெல்லாம் தகுதி அல்ல. உலகத்தில் பேர், புகழ், பணம், வசதி, உயர்வு, பதவிகள், இல்ல உயர்ந்த வேலைகள், கவர்மெண்ட்ல பெரிய அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், அப்படி உலகத்தில் பேரும் புகழாக நம்ம இருக்கலாம். இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போற சர்டிபிகேட் கிடையாது. இதெல்லாம் எங்க கொண்டு போகாது? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போற சர்டிபிகேட்டே கிடையாது. ஆனா மனிதனுடைய நினைவுகள் விதமாக இருக்கிறது. தொடர்ச்சி வாசிக்கலாம். ஆனா ஒரு நாள் நிச்சயமா மரணம் அவர்களை மேய்ந்து போகும். இவர்கள் பாதாளத்துக்கு போகக்கூடிய ஆஸ்திகளை, உலகத்தில் பேரு, புகழ், ஆஸ்திகள், உலகத்தில் நம்ம எதெல்லாம் சேகரிக்கிறோமோ இதெல்லாம் அதன் மேலே நோக்கமா வைத்து அதன் மேலுமே கவனம் செலுத்தும் பொழுது இது கடைசியில நம்ம தேவனுக்குரிய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சேகரிக்க வைக்காமல் விட்டால் அது பாதாளத்துக்கு கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடுமா? நம்முடைய அழிவு எங்க கொண்டு போய் விடும்? அதுக்கு உதாரணம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். லாசரு ஐஸ்வர்யவான்கள். இவர்களை பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் எவ்வளவோ திரளான ஆஸ்தியோடு வாழ்ந்தான். ஆனா அந்த லாசர் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தான்னு தெரியும். யார்? தேவனுடைய ஆண்டவருடைய ஆபிரகாம் மடியில் கொண்டு போகப்பட்டது அந்த லாசர். ஆனா ஐஸ்வர்யவான நிலைமை பாருங்க, அவன் உலகத்தில் எல்லாம் வைத்திருந்தா, ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆஸ்தி அவன் சேகரிக்கவே இல்லை. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில திரும்பி பார்க்க வேண்டும். இதெல்லாம் தேவைதான். ஆனா தேவ ராஜ்யத்துக்கு அப்பப்ப நம்ம தகுதி உள்ளவராக இருக்கிறோமா? நம்ம தேவ ராஜ்யத்துக்கு எதெல்லாம் சேகரித்து வைத்திருக்கோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில அப்பப்ப திரும்பி பார்க்க வேண்டிய மிகவும் அவசியமா காணப்படுது. தொடர்ச்சி வாசிக்கலாம். செம்மையானவர்கள் பாருங்க, அவங்க ரூபத்தையே அழிச்சிருமா. நம்ம பார்க்கும்போது உலகத்தில் அழகா இருக்கிறதை அதிகமாக விரும்புகிறோம், ஆடம்பரமான ட்ரெஸ் போடுறதை அதிகமாக விரும்புகிறோம், இல்லைன்னா பிரயாணம் பண்ணுறதுக்கு வாகனங்கள், இல்லைன்னா கப்பலில் ஃப்ளைட்டில் போகிறது, இதெல்லாம் பெருசாக சொல்லுவாங்க தெரியுங்களா? நான் ஃப்ளைட்டில் போனேன், அதில் போனேன், எனக்கு ஆஸ்திகள் அந்த தேசத்தில் இப்படி இருக்கு, அங்கே இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி தன்னுடைய பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு குறித்து மனிதர்களிடத்தில் பெருமையாக பேசுகிறதை காண்பிக்கிறது அநேகர் விரும்புவார்கள். ஆனால் இது தேவனுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு நாளும் தகுதியாக இருக்காது. வாசிக்கலாம். இது தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவ ராஜ்யத்துக்கு தன்னை தகுதிப்படுத்துகிறவர்கள். இந்த பாதாளத்திலிருந்து என்னை ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்கு என்னை தப்பிக்க தேவன் வல்லவரா இருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ ராஜ்யத்தை குறித்து சிந்தித்து தேவ பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் உணர்வோடு தேவ வசனத்தை யாரெல்லாம் நான் கைப்பிடிக்கிறோமோ, வசனத்தை கை கொள்கிறோமோ அவர்களுக்கு தான் இந்த 15வது வசனம் என்ன செய்யப்படுமா? நிறைவேறும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். தொடர்ச்சி வாசிக்கலாம். விச்சிரமா பெருகும்போது பாருங்க, மரிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போவதில்லை. நம்ம மனிதனாக பார்க்கும்போது நம்மளை விட இவங்க நேற்று இப்படித்தான் இருக்காங்க, இவங்க எப்படி பணக்காரனாங்க, இவங்க எப்படி வசதியாக இருக்காங்க, இவங்க எப்படி கார் பங்களா வேகமாக வளர்ச்சியில் இருக்காங்க, எல்லாத்திலும் முன்னேற்றம் இருக்காங்களே, மற்றவங்களுக்கு கண்டு நம்ம பொறாமைப்படலாம். ஆனால் உலகத்தில் நம்ம எதை சேகரித்து வைத்திருக்கிறோம்? அந்த லாசரை போல நம்ம ஏழ்மையான நிலைமை, தாழ்மையான நிலைமை, வசதி இல்லாமல் இல்லை, நமக்கு எல்லா விதத்திலும் அப்படியே அடிமட்டமான வாழ்க்கையில் உலகத்தில் காணப்பட்டாலும் தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நம்ம சேகரித்து வைத்திருந்தோம்னு சொன்னா மற்றவங்களை கண்டு பொறாமைப்படுகிறதுனால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவங்க ஒரு நாள் என்ன செய்வார்கள்? நரகத்துக்கு போகக்கூடியதை உலகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். ஐஸ்வர்யவான் பாருங்களேன், அவ்வளவு தரித்திரத்தில் வானா அவர் சரீரத்தில் நாய்கள் நக்கினது என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ஆமா, அந்த ஐஸ்வர்யவான்கள் அந்த லாசரு தேவ ராஜ்யத்துக்குரிய ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். அண்ணா உலகத்தில் தகுதி இல்லை, வசதி இல்லை, படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, நான் படிப்பு நான் எந்த விதத்தில் உலகத்தில் மனிதன் மூலமா தள்ள
தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் தேவனுக்கு பிரியமாக ஜீவித்துல ராஜ்யத்துக்கு போகக்கூடிய உண்மையுள்ள உள்ளவரை தேவன் நேசிக்கிறா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம் சிஸ்டர். அது அவன் என்ன செய்றான்? அவன் ஒரு நாள் பாதாளத்துக்கு போறான். அவன் என்ன செய்றான்? மகிமையை கொண்டு போதல குழியில போடும்போது அவன் சம்பாதிச்சு வைத்த பட்டம் பதவிகள் இல்லைன்னு சொன்ன பட்டம் இல்லைன்னு சொன்ன பத்திரங்கள் இல்லை என்னன்னா நகை நட்டுகள் ஆஸ்திகள் இதையெல்லாம் கொண்டு போய் போடுறது கிடையாது. அவனுக்கு என்ன செய்யப்படுறது? சிலவங்களுக்கு பாருங்க, இந்த போடும்போது குழியில போடும்போது இந்த அண்ணாக்கார கூட அத்துட்டு தான் போடுவாங்க. அதே மாதிரி மிஞ்சி போட்டுருந்தா கூட அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே என்ன சொல்றாங்க, களவாண்டுட்டு போறவங்களை எவ்வளவு பேரை பார்க்கிறோம். அப்போ துணி அந்த மனிதன் செத்து போனா அவன் ஆஸ்தி வைத்திர எல்லாவற்றையும் என்ன சொல்றான், பீரோல வச்சிருக்க எதுவுமே கொண்டு போடுறது கிடையாது. அந்த மகனை வெறுமையா கொண்டு போய் குழிக்குள்ள போடுறோம். அப்போ தேவன் பாருங்க, வெறுமையா போகும்பொழுது அந்த வெறுமையா போகிறானே அவன் தேவ ராஜ்யத்துக்கு போகிறானா இல்ல நரகத்துக்கு போவானா என்பதை இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நம்ம கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆனா பேரும் புகழும் அவர் பின்னாடி இருக்கிற சந்ததிகள் எல்லாம் எங்க அப்பா அப்படியாங்க இப்படியாங்க, எங்க அப்பா அந்த ஊர்ல பெரிய ஆளு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மனிதர்கள் என்ன செய்றோம், மற்றவர்களை புகழ்ந்து பேசுவார்கள், பெற்றோர்களை புகழ்ந்து பேசுவார்கள். நம்ம ஆசை சம்பாதிச்சு வச்சிருந்தா இல்லைன்னு சொன்னா நம்ம நிறைய காரியங்கள் உண்டாக்கி இருந்தா உனக்கு என்னப்பா, அந்த தொடர்ச்சி வாசிக்கும் பொழுது அப்படிதான் இருக்கும். பிள்ளைகள் தங்களை பெருமையாக பேசிக் கொள்வார்கள். அப்போ பிள்ளைகளை நம்ம தேவ சத்தியத்துக்குள் வளர வைக்கும் பொழுது, தேவ ராஜ்யத்துக்குள் அவர்களை நடத்தும் பொழுது என்ன செய்யப்படுகிறது? அவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு போகக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் பெற்றோர்கள் உருவாக்கி கொடுப்பது மிகவும் நல்லதாக இருக்கிறது. புகழ்ச்சியும் பேரும் புகழும் அந்த ஆடம்பர ஜீவிதங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு நாளும் பெற்றோர்கள் வளர்க்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் போகாது. பெற்றோர்களுக்கு தேவ சத்தியத்தை போதித்து அவர்களை தேவன் வசனத்துக்கு நடுக்கக்கூடிய கிருபையை உணர்வக்கூடிய உணர்வுகளை அவர்களை சிறு வயசிலிருந்து நம்ம போதித்து வளர்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில சீரழிவுகளை பிசாசு கொண்டு திணிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? அப்போ பாருங்க, இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகள் அந்தஸ்துகள் பெருமைகள் பேராமல் இதெல்லாம் கண்டு பெற்றோர்களை கண்டு பிள்ளைகளா உயர்வாக பேசுகிறார்கள். மற்றவங்க பேச உனக்கு என்னப்பா, உனக்கு தேவையானதை உலகத்தில் சம்பாதிச்சு வச்சுட்ட அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை புகழ்ந்து பேசலாம். ஆனா இதெல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போற தகுதியானது அல்ல என்று வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு நாள் அழித்து போகும். அந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாம். கணம் புரிந்தவனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக. பாருங்க, நம்ம அறிவோடு இருந்திருக்கோம், நமக்கு அறிவில்லை எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். ஆனா தேவன் அறிகின்ற அறிவு 7வது அறிவு இருக்கு பாருங்க. இந்த அறிவை மனிதன் பெற்றுக்கொண்டு சேகரித்து அதை நம்ம வீடுகளில் ஆஸ்திகளில் நம்ம எல்லாவற்றிலும் அதை சேகரித்து வைக்காவிட்டால் நரகத்துக்கு போகிற அழிந்து போகிற மிருகத்துக்கு சமம் என்று சொல்லி மனித தேவனை எச்சரித்து வைக்கிறார். இதுக்கு காரணம் என்ன என்று சொன்னா, நம்ம சத்தியத்தை பார்க்கிறோம், ஆலயத்துக்கு வர்றோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பாருங்க, அங்க அந்த 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு தேவன் தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வசனத்தை கேட்கிறவர்கள் கவனம் இல்லாமல் கேட்டபடினால் என்ன பட்டப்பட்டிருக்கிறது? அந்த வாசிக்கல எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். முடிச்சிடலாம் சீக்கிரம். ஆணையிட்டான். அது 2வது வசனத்தை வாசிங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினா. அப்போ வேத வசனத்தை நம்ம படிக்கும் பொழுதோ வாசிக்கும் பொழுதோ இல்ல செய்திகள் கேட்கும் பொழுதோ கவனமாக கவனித்து இந்த வார்த்தை எனக்குள்ள எவ்வளவு கிரியை செய்கிறது, எனக்குள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். நம்ம வசனத்தை கேட்டு இந்த வசனத்தை கை கொள்ளாதபடி வசனத்துக்கு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை என்னது, நம்ம கவித்து விட்டுவிடும். நம்ம நினைப்போம் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு கவனம் இல்லாம வசனத்தை கேட்கிறோம். அதனாலதான் அந்த சங்கீதத்தில் வாசித்த வசனத்தின்படி மனித பெருமையாக்கி கொள்கிறான். உலகத்தில் பெருமைகள் நம்மளை உயர்த்தி பேசும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெருமையில பறந்து போய்விடுகிறது. தேவன் இது உற்று கவனிக்கிறார். என்ன செய்யறார்? உற்று கவனிக்கிறார். அதனால சொல்லப்படுகிறது கடைசி அந்த வசனத்தை வாசித்தபடி அவர்கள் அதாவது மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான், அறிவில்லாத மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். உலகத்தை எல்லா சத்தமே பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன தகுதி உள்ளவனாக நீ சேர்த்து வைத்திருக்கிறான்.
பட்டம் பதிப்பு எல்லாம் இந்த உலகத்துல வேணா காமிக்கலாம். நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், பிஹெச் படிச்சிருக்கிறேன், அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், எல்லாமே நான் உயர்ந்த அரசாங்கத்தில் இந்த பதவியில் இருக்கேன், இல்லை உலகத்துல நான் அரசியல்ல இந்த பதவியில் இருக்கிறேன். இதெல்லாம் உலகத்துக்கு தான் செல்லும், பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு நாளும் செல்லாத பாத்திரம். இதை பாருங்க. அதே இது தீமோத்தி கடைசி அதை சொல்லி முடிச்சலாம். தீத்து 1ஆம் அதிகாரத்துல கடைசி 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, அங்கு சொல்லப்படும் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்களை பிரித்து தேவன் தெளிவாக சொல்லுகிறார். தீத்துக்கு 1:3 கடைசி 3 வசனங்களை வாசிக்கலாம். தீத்து கண்டிப்பா தேவன் சொல்கிறார், கண்டிப்பா கடிந்து பேச வேண்டிய வேதத்தை கடிந்து பேசும் பொழுது சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காம போய்கிடாது. ஏன் இவ்வளவு கடினமா பேசுறாரு? கடினம் வந்தது எதுக்குன்னா, நம்மகிட்ட இருக்கிற குறைகளை சரி பண்றதுக்கும், நம்மகிட்ட இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி எது சரி தப்பு என்பதை உணர்த்துவதற்கு தான் தேவன் நம்மளோடு கடினமாக பேசுறார். ஊழியக்காரங்க பேசுறது கிடையாது, வேதம் நமக்கு போதிக்கிறது. இது மாதிரி நீ நடந்தா உனக்கு ஆசீர்வாதம். தொடர்ச்சி வாசிக்கலாம் பாஸ்டர். சுத்தமுள்ளவர்கள் சகலமும் சுத்தமாக இருக்கும். பாருங்க, சுத்தம் இல்லாதவனுக்கு எதுவுமே சுத்தமாக இருக்காதா? அசுத்தமுள்ளவனுக்கு சுத்தமாக இருக்காது. வேத வசனத்தை ஜீரணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வசனத்தை என்னால் கடைபிடிக்க முடியாது, இது இப்படி அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் பல்ட்டி அடிச்சு அங்கிட்டு இங்கிட்டு பல்ட்டி அடிச்சு வாழ்வாங்க தெரியுமா? கலப்பட வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? கலப்பட வாழ்க்கை. இந்த பக்கமும் ஒரு அந்த உலகத்துக்கு ஏற்றாற்படி இந்த பக்கம் ஆலயத்துக்கு வந்த அந்த பக்கம் ஊழியர்களை பார்த்தா ஒரு பக்கம் இப்படி வேஷம் போடுகிற அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார். தொடர்ச்சி வாசிக்கலாம். அவர்களுடைய புத்தியும் மனசாட்சி எப்படி இருக்குது? அசுத்தமாக இருக்குமா? அந்த அசுத்தம் உள்ள மனிதர்களுக்கு தான் சங்கீதம் 49 படிச்சபடி மேன்மையை மாத்திரம் எதிர்பார்த்து மேன்மையோடு அப்படியே மிதந்துகிட்டு போவாங்க. நம்முடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்கு மிதத்தக்கூடிய வாழ்க்கை நம்ம இருக்கிறோமா என்பதை திரும்பி பார்க்கலாம். தொடர்ச்சி வாசிக்கலாம் மாஸ்டர். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று பாருங்க, தேவனை அறிந்திருக்கிறோம் என்று பெருமை பாராட்டுவார்கள். எல்லாம் எனக்கு தெரியும், நான் அத்தனை வருஷம் சர்வீஸ், இத்தனை வருஷம் என் பாரம்பரிய கிறிஸ்துவனை அறிந்து கிறிஸ்துவிலே ஊறி போனவன், எனக்கு நீ சொல்லுதியா அப்படின்னு கூட சிலவங்க நினைக்கலாம். வாசிக்கலாம். கிரிகளினாலோ அவர்களை மறுதலிக்கிறார். அப்போ தேவனை அறிந்தாலும் மனிதர்கள் தேவனுக்கு அல்ல முக்கியத்துவம் கொடுக்கிறது. நமக்கு பின்னாடி இருக்கிற உயர்வான காரியங்களை பார்த்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் அறிவில்லாதவர்கள். வேதம் சொல்லுது, நான் சொல்லல. யார் சொல்லுகிறா? வேதம் சொல்லுகிறது. அந்த வாக்கியத்தை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க பாஸ்டர். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரிகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அடுத்த வாசி முடிச்சிடலாம். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும். பாருங்க, எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆகாதவர்கள். அப்ப ஆண்டவர் அவர்களை ஒதுக்கிட்டார்னு அர்த்தம். எந்த நற்கிரியை செய்யறதுக்கு ஆகாதவர்கள். அப்போ நம்ம ஆகாதவர்களா போய்விடக் கூடாது. சாலயத்துக்கு வர்றவங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் மறிச்சாலும் இப்ப போவோம். நான் உதாரணமா சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு வெளியே போறது, வீட்டுக்கு உயிரோட போறது நிச்சயம் கிடையாது. எத்தனையோ பேர் பாக்குறோம். ஐயா அவங்க போயிட்டு வந்தாங்க, போற பாதையில என்னோ ஆயிப்போச்சு, ஆஸ்பத்திரி போனாங்க, ஐயா போயிட்டு தடிக்கு கீழே விழுந்தாங்க, செத்து போனாங்கன்னு சொல்றாங்க. தடிக்கு அப்படியே போனாங்க, ஒரு சின்னதா படகுல தான் லேசா தட்டிச்சு, வீட்டுல வந்து உட்கார்ந்தாங்க. 1ஆம் தேதி, இந்த வருஷம் 1ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் அதிகாலையில் ஊழியத்தை 31ஆம் நாள் ஊழியம் முடிச்சு 1ஆம் நாள் புது ஆண்டுக்குள் வந்து பிரசங்கெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்காரு. அம்மா ஒரு கிளாஸ் சாயை கொடுங்க இருக்காரு. அந்த உட்கார்ந்த இடத்துல சாயை வாங்கி குடிச்சவரு இப்படி கண்ணை மூணவர் தான் அப்படியே போயிட்டார். மனுஷனுடைய உயிர் எங்க இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய ஜீவன் எங்க இருக்குது? நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவராக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இதைத்தான் நமக்கு தேவன் எச்சரிக்கிறார். உலக காரியங்கள் நம்முடைய எல்லா தேவைதான், ஆனா அதை விட தேவனுக்குரிய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை நம்ம சேகரிச்சு வச்சிருந்தா தேவ ராஜ்யத்துக்கு போவது அதிக நிச்சயம் என்று இருக்கிறது. வசனத்தை கேட்கும் பொழுது என்ன செய்யணும்? கவனமா கேட்கணும். அதை கவனம் இல்லாமல் கேட்கும் பொழுது
தேவ ராஜ்யத்துக்குள் போவதற்கு நிச்சயமாக நம்ம போக முடியாது என்பதை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லப்பட. கண்களை மூடலாம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலக ஆஸ்திகள் மீது எங்கள் கண்கள் போகக்கூடாது. உலக இச்சைகள் மீது, உலகத்தினுடைய சிற்றின்பம், உலகத்தினுடைய பேக்ரவுண்ட், எங்களுடைய சந்ததிகள், நாங்கள் வளர்ந்த விதங்கள், எங்களை வைத்திருக்கிற உலகத்தினுடைய எங்கள் புகழ்ந்து பேசுகிற பிள்ளைகள் புகழ்ந்து பேசுகிறது, உலகம் மனிதர்கள் நம்மளை உகர்த்தியா பேசுறதெல்லாம் கட்டு ஆண்டவரே நாங்கள் அழிந்து போய்விடக்கூடாதுயா. அதை கண்டு நரகத்துக்கு போய்விடக்கூடாது. உங்களுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் என்ன சேர்த்து வைத்து இருக்கிறோம் ஆண்டவரே, அதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்கள் ஆஸ்திகள் இதோடு விட உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வர்றதானையா எங்களுடைய விருப்பமாய் இருக்கிறது. நீர் சங்கீதம் 48 வாசிக்கிறபடி உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நீர் எங்கள் அழைத்த நோக்கத்துக்கு எப்பொழுது நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க உம்முடைய வசனத்தை நாங்கள் கை கொண்டு நன்மையின் தீமை புரிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் 1, 10, 30, 60, 100,000 மடங்கு பலம் கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். கன தூய்மை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவை ஷாதோடு கணினி கலாபா பாபாட குதிரைக்கணக்கு ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம்.